இங்க இந்தியாவிலேயே பெரிய போட்டோகிராஃபர் ஆன மாதிரி ஹீரோ கனவு கண்டுட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்தா அவங்க அத்தை வந்து திட்டி எழுப்புறாங்க. ஆக்சுவலா அவங்க மாமா தான் இவனுக்காக போட்டோ ஸ்டுடியோல வச்சு கொடுத்துருப்பாரு. ஆனா அந்த லோனை கூட அடைக்க முடியாம ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அதனால தான் ஹீரோவை இங்க திட்டிட்டு இருக்காங்க. பட் இவங்க மாமா ஹீரோவுக்காக ரொம்பவும் சப்போர்ட் பண்றாரு. ஆனா இவன் கடை வாடகை கூட கொடுக்க முடியாம வேலை இல்லாம இருக்க. அப்பன்னு பார்த்து ஒரு கல்யாணத்துக்கு போட்டோ ஷூட் எடுக்க கூப்பிடுறாங்க. ஆனா 2000 ரூபாய் தான் பணம் தருவோம்னு சொல்றாங்க. இப்போதைக்கு அது கூட இல்லன்னு சொல்லிட்டு அந்த ஷூட்காக ஒத்துக்கிறான். ஆனா அதே டைம்ல ஹீரோயினுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருப்பாங்க. என்கேஜ்மெண்ட் நடக்குது. போட்டோ ஷூட்ல முடிஞ்சதுமே போட்டோவை பாக்குறாங்க. போட்டோ சுத்தமா பிடிக்காம போகுது. அதனால அவங்க அண்ணன் கிட்ட சொல்லி வேற ஒரு போட்டோகிராஃபரை வைக்க முடியுமான்னு சொல்லிட்டு கெஞ்சரா. சோ அவர் இத பத்தி ஹீரோட மாமா கிட்ட சொல்லி இந்த ஊர்லயே பெரிய போட்டோகிராஃபரை கேக்குறாங்க. ஆனா அவரு இது மூலமா நிறைய பணம் கிடைக்கும், நம்ம கடனையே அடைச்சலாம் சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோ ஒத்துக்கிட்டு ப்ரீ வெட்டிங் ஷூட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோட ஃப்ரெண்ட் பிரீத்தின்ற பொண்ணு இதே கல்யாணத்துக்கு தான் ஹீரோயினுக்கு மேக்கப் போடலாம்னு வந்திருப்பாங்க. சோ ஹீரோக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஹீரோயின் கிட்ட ஹீரோ பத்தின எல்லாமே சொல்லிடுறாங்க. ஆனா இவங்க எனக்கு இந்த போட்டோ மட்டும் நல்லா வந்தா போதும், இந்த போட்டோகிராஃபர்லாம் ஃப்ளோட் பண்ணுவாங்களா, அதெல்லாம் இவங்க கிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா இவங்க நானே அவனை ஒன் சைடா லவ் பண்றேன்னு ரொம்ப நாளா சுத்திட்டு இருக்கேன், என்னையே ஒழுங்கா பார்த்தது கூட கிடையாது. சோ அவன் ரொம்ப நல்ல பையன் சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவங்களுக்கு அவனை பிடிக்க ஆரம்பிக்குது. இந்த நெக்ஸ்ட் டே போட்டோ ஷூட்டுக்கு வரும்போது ஹீரோவை சைட் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப போஸ்ட்லாம் கொடுக்கும்போது ஒழுங்கா வரலனா நீங்களே வந்து பண்ணி காமிங்க, நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ ஹீரோவும் அந்த மாதிரி போஸ்ட்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இந்த பொண்ணுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தை லவ் பண்ணவே ஆரம்பிச்சு ஹீரோ கிட்ட நெருங்கி வராங்க. ஆனா ஹீரோ இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க கல்யாணம் பொண்ணு இப்படிலாம் பண்ணக்கூடாது, நான் போட்டோ தான் எடுக்க வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லி பாக்குறான். எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு எனக்கு தெரியும், இருந்தாலுமே நான் உங்களை இப்ப லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மூவ் ஃபீல் பண்றாங்க. லவ் ப்ரப்போஸ் பண்ணி ஹீரோவை கட்டுப்பிடிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்தா அந்த மாப்பிள்ள போன் பேசிட்டே இங்க வராரு. ஆனா ஏற்கனவே ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு ஒருத்தனை அடிச்சுட்டு வந்திருப்பாரு. ஆளுங்களோட வந்து இவங்களை அடிக்க ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்த ஹீரோ அவங்க கிட்ட சண்டை போறான். அந்த சண்டையில ஹீரோயின் தலையிலேயே அடிச்சிடறாங்க. அதை பார்த்ததுமே ஹீரோ கத்தி அழுகுறா. அதை பார்த்த பிரீத்திக்கும் ஹீரோட ஃப்ரெண்டுக்கும் இப்ப பார்த்த பொண்ணுக்கு ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ணி அழுகுறான்னு சொல்லிட்டு சந்தேகம் வருது. ஆக்சுவலா இவங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணிருப்பாங்க. அந்த ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க.